Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வந்து வீட்ல எப்படி பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து செமையா வந்து பாத்தீங்கன்னா பல்ல வந்து சுத்தம் பண்ணுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோஸையும் வந்து போய் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு சின்ன மோட்டர் வந்து தேவைப்படும். எல்லா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணும்ல ஒரு நார்மல் மோட்டர் தான். இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லையும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது 15 ரூபா சொல்லுவாங்க, ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து தேவைப்படும். இது 3.7 வோல்ட். இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு சார்ஜிங் மாடியூல் வந்து தேவை. இதுக்கு ஒரு சின்ன போர்ட் கனெக்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து 59 ரூபா அமேசான்லேருந்து நான் வந்து வாங்கினேன். ஒரு 5 இது சேர்த்து வாங்கிட்டேன். இல்லை B+B- வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து அவுட்புட் வந்து நம்ம அந்த ரெண்டு இதில் வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். இதை வச்சு இந்த ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இது பெருசு கூட இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரஷ் வந்து ஒன்று புதுசு கூட வாங்கிக்கோங்க. இதை பாதியாக அறுத்து தான் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு PVC பைப் வந்து 3/4 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். பேட்டரி வந்து போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சின்னதாக நட்டு தேவை, அதை போல்ட் வந்து தேவை. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன அந்த ஸ்க்ரூ இதிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதை தான் முன்னாடி வந்து வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மோட்டரில் முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னது ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வைப்ரேட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து வைப்ரேஷன் ஆகணும். ஸோ அதனால் ஒரு டேக் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து அந்த நட்டு இருக்குது பார்த்திங்களா, நட்டுக்கு நடுவில் கூடி வந்து விட்டு அதை வந்து முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நூலை கூட வச்சு சுத்தம்னா கூட சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா சுத்தம் போல் வந்து ஒன் சைடு வெயிட் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து வெயிட் இருக்காது. ஸோ அதனால் வந்து அது முன்ன பின்ன சுற்றுறது வந்து நம்மளுக்கு வந்து வைப்ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் இதை வந்து அப்படியே வந்து வச்சு நல்லா வந்து டைட் ஏற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் ஏற்றினீங்க அப்படின்னா நட்டு வந்து ஒன் சைடு வந்து தூக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன நட்டை இதுக்காக சொல்கிறேன்னா PVC பைப்பில் வந்து டச் ஆகாமல் இருக்கும், இந்த இதுக்குள்ளேயே சுத்தம். ஸோ அதனால தான் சின்ன நட்டை எடுக்க சொன்னேன். முன்னாடி வந்து வராமல் இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக் கூட கொஞ்சம் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுறேன். இதில் சேர்த்தாப்பில் வந்து அப்ளை பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து மிச்சமாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வெட்டி விட்ருங்க. நல்லா டைட் ஏற்றி விட்டுட்டு முன்னாடி வந்து அந்த தேவையில்லாததை வந்து வெட்டி விட்ருங்க. அது வந்து வராது, இனிமேல் ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதில் இனிமேல் வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி வந்து மாற்றியாச்சு. இதை பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு பைப் வந்து தேவை. இது வந்து அந்த கட்டைப்பையிலேருந்து எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா முன்னாடி ப்ரெஷ்ஷை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ப்ரெஷ்ஷையுமே பாதியாக வந்து வெட்டுறது நல்லது. அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக வந்து நான் வெட்டிக்கிறேன். பாதியாக வந்து வெட்டிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை பொறுத்து ரொம்ப சின்ன ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து முன்னாடி வந்து ஃபிட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து அடுத்து PVC பைப்பில் வந்து முன்னாடி வந்து சேத்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சால்ட்ரிங் ஐன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அந்த பெரிய லெவலுக்கு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சுவிட்சை வந்து அந்த கனெக்ட் பண்ணுற அளவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஓட்டை பெருசாக வந்து போட்டாச்சு. அடுத்து முன்னாடி வந்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சாச்சு. அடுத்து மோட்டரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து போர்ட் கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி P+B- இருக்குல்ல, அதில் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணணும். அவுட்புட்டிலேருந்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் சால்ட்ரிங் அதை பண்ணிட்டேன். 4 வயரை வச்சு சால்ட்ரிங் வந்து பண்ணிட்டேன். அந்த நடுவில் வந்து 2 வந்து +- வந்து பேட்டரி வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கனெக்ஷன் கொடுத்த மாதிரியே நீங்களும் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து PVC பைப்பில் வந்து நம்ம இந்த இதெல்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த முன்னாடி 2 வயர் இருக்குது பார்த்திங்களா, அவுட்புட் இது, அதை வந்து முன்னாடி வந்து எடுத்துருங்க. ஏன்னா அதை தான் மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லென்த்தாக வந்து வயரை கொஞ்சம் சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். அதை வந்து முன்னாடி வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரெட் கலர் வயரை மட்டும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆன் ஆஃப் வந்து பண்ணுறதுக்காக மோட்டரை. சேர்த்தாப்பில் வந்து முன்னாடி வந்து எடுத்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது பார்த்திங்களா, அதையும் முன்னாடி வந்து மெதுவாக வந்து உள்ளே வந்து விட்டுறேன். அதுக்கடுத்து ரீசார்ஜிங் மாடியூல் அந்த போர்ட் கனெக்ஷனை பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷனில் இன்னொரு வயரை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதை வந்து விட்டுட்டு அந்த சைடு வர மாதிரி வச்சுட்டு இன்னொரு வயரை வந்து இங்கிட்ட வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆன் ஆஃப் வந்து பண்ண போல் வந்து கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இதையும் சேர்த்தாப்பில் நான் சுற்றி விட்றேன். அவ்வளோ சுற்றி விட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து இதை அமுக்கி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா அமுக்கி விட்றேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த மாடியூல் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மோட்டரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி மோட்டரையும் சேர்த்தாப்பில் சால்ட்ரிங் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வைப்ரேட் ரொம்ப ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக முடிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா டப்புன்னு வந்து வந்துடும். சரி ஓகே, இதை சேர்த்தாப்பில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மோட்டரையும் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வைப்ரேட் ஆகும். நம்ம முன்னாடி ப்ரெஷ்ஷை வைக்கிறனால ப்ரெஷ்ஷு வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அது அந்த மெத்தடு தான்.
அதுக்கடுத்து முன்னாடி ஒரு சின்ன பிவிசி பைப்பை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன், உள்ளக்க கூடி வைக்கிற மாதிரி. சரி ஓகே, அதை வந்து மோட்டரை கொஞ்சம் வெளியே எடுத்து விடணும். வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி விட்றேன் சேர்த்தாப்பில். அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கரெக்டாயிரும். ஸோ அப்போனா தான் வைப்ரேட் வந்து சேர்ந்தாப்பில் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்போ நல்லா வைப்ரேட் ஆகுது, எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஷ்ஷில் இந்த சின்ன பிவிசி பைப்பை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதை முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அது கொஞ்சம் பெருசு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வயரிங் டேப்பை யூஸ் பண்ணி நல்லா சுற்றி விட்றேன். சுற்றி விட்டுட்டு அதை முன்னாடி வந்து வச்சு விட்றேன். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அது போக வந்து நம்ம க்ளூ நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. ஏன்னா தண்ணி வந்து உள்ளக்க வந்து போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து கேப் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து ப்ரெஷ்ஷை வந்து கழுவுனாலும் எதுவும் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபீலாக இருக்குது, ஆனால் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து சார்ஜ் ஏற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே ஒரு மூடி வந்து அமைப்பையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பெயிண்ட் டப்பா அந்த மூடியை கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் சார்ஜ் கூட போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போனாலும் நம்மளுக்கு சார்ஜ் வந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஒன்ஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் கூட நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து விட்டாச்சு. அதுக்கடுத்து ஒரு மூடி மாதிரி அமைப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பெயிண்ட் இது டப்பாவை முடியுது. அதை வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு, 3/4 இன்ச்சு. ஸோ அதை வந்து சேதாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். தேவைங்கிறப்ப வந்து நம்ம எடுத்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். முன்னாடியே வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து ஒர்க்காக தான் செய்யுது. மேலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வைப்ரேட் பாருங்கள். வைப்ரேட்டுக்கு வந்து ஃபுல்லாக கீழே விழுந்துடும். அது போக நம்ம வந்து கீழே வச்சு நம்ம போட்டு விட்டாலே போதும், வைப்ரேட்டுக்கு சருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். நல்ல வைப்ரேட் எனக்கு ஃபீல் ஆகுது பாருங்கள், எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு. முன்னாடி தான் வைப்ரேட் ரொம்ப ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் மோட்ரு இருக்குது பாருங்கள், வைப்ரேட் ஆகி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், செமையாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச டூத் ப்ரஷ்ஷை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சிட்டோம். நல்லா வந்து வைப்ரேட் ஆகுதுங்க. இங்கே வச்சாலே எனக்கு ஃபீல் ஆகுது, நல்லா கிருன்னு அடிக்குது. சரி ஓகே, இதை வந்து கொஞ்சம் நனைச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு பேஸ்ட்டை வந்து வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் பல்ட்டை வந்து தேய்ச்சாலும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வச்சாச்சா பாருங்கள் எப்படி வந்து வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். மைனூட்டாக வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும். இதை நான் லைட்டாக தண்ணியில் வந்து நனைச்சிக்கிறேன். நனைச்சிட்டு கையில் இங்கே வந்து வச்சு காட்டுறேன். இப்படி வந்து வச்சுட்டு தேய்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி வைப்ரேட் ஆகுங்க. வைப்ரேட் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அழகாக தேய்க்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே தேய்க்க தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ள அழுக்குகளான மைனூட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். சமங்க, இங்கே வந்து ஒரு மசாஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது எனக்கு. அந்தளவுக்கு வந்து வைப்ரேட் வந்து பயங்கரமாக ஆகுது. செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்கள் தேய்க்க தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்து இதாகுதுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு மைனூட்டாக உள்ள அழுக்குகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். அந்த வைப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன இடுகுகளில் உள்ள அழுக்க கூட இது வந்து சின்ன வைப்ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு அந்த இதுனா ஆடுறது மூலமாக வந்து எடுத்துரும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, தான் நான் தேய்ச்சி பார்க்குறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்து வைப்ரேட் ஆகுது. செம்மையாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வைக்கும் போல வந்து அந்த வைப்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லேசாக வச்சாலும் அந்த நுரை வந்து சர்ன்னு வர மாதிரி இருக்குது, ஃபீலாக இருக்குது. தண்ணி வந்து பட்டனையும் அதுபோக அப்படியே லைட்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. செய்யும் போல வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப அழுத்தி கூட நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ப்ரெஷ் பண்ண போல சின்ன சின்னது கூட நம்மளுக்கு வந்து அந்த அழுக்குகளை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு தான் எனக்கு தோணுது. இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நம்ம வந்து எந்தெந்த இடத்துலனா வச்சு வந்து அப்படியே இது பண்ணுறோமோ அந்த இடத்துல நான் வைப்ரேட் மூலமாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழுகுகளை எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் தான் இருக்குது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர் மட்டும் ஃபிட் பண்ணுறது கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் முன்னாடி நல்லா வைப்ரேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்களா எவ்வளோ வைப்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அழுகுகளை எடுத்துடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது
இது வைப்ரேட் ஆகுறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா பல் அங்கங்கே வைக்கும் போல் அந்த சின்ன சின்ன வைப்ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா அழுக்குகளை வந்து ஈஸியாக வந்து எடுத்துரும். ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூத் ப்ரஷ் வந்து பண்ணியிருப்போம். அது எப்படின்னா முன்ன பின்ன இந்த மாதிரி வந்து வரும் மோட்டரை யூஸ் பண்ணி. அதுவுமே நல்லா பல்லை வந்து க்ளீன் பண்ண தான் செய்யும். அது வந்து நம்ம கையில் வந்து விளக்குற மாதிரி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நெட்லலாம் வாங்குறோம் அப்படின்னா 1500 2000 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 250 செலவுலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.